வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஏலகிரி ட்ரிப்பில் வந்து 3வது நாள். இன்னைக்கு வீட்டுக்கு போனோம். நல்லா 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். 3வது நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னைக்கு போட்டிங் போகலான்னு வந்துருக்குறோம். கூட்டம் அதிகமாக இருக்குது. வாங்க பார்ப்போம். போட்டிங் வந்துட்டோங்க. டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த நம்மளா ஓனும் இருக்குது. பெடல் போட்டு போகிறது. இது வந்து நம்ம ஆளை கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம அந்தளவுக்கு பெடல் போட முடியாது. டிக்கெட் எடுத்து லைனில் நிற்கிறோம். இது வந்து செல்ஃப் போட்டிங்கும் இருக்குது. ஆளும் வருவாங்க. 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இல்லை பாருங்க வியூ. ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. செம்மையா இருக்கு. பயமா இருக்கா? இல்ல வரும்போது பயந்தானா, இப்ப ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா தான் இருக்கா? வெயில் தெரியல. வெயில் அடிக்குது. எனக்கு தொண்டை கட்டின்னு இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. வெயில் அடிச்சா கூட தெரியல. செம்மையா. ஆமா. இங்கே செல்ஃபாகவும் ஓட்டலாம். செல்ஃபாக ஓட்டணும்னா நம்ம கால் பிடிச்சிக்கலாம். சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. செல்ஃபாக ஓட்டினா நம்ம 4 பேர் 2 பேர் எத்தனை பேரோ இது பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டைமிங்லாம் கணக்கில் ஒரு ரவுண்டு தான் கணக்கான். முடிய போயிட்டு வந்தோம். ஓகே, ஒர்த்து தான். 50 ரூபான்றது வந்து நமக்கு ஒர்த்து தான். அப்படியே பாருங்க, கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. நாங்கள் வந்து இந்த லேக் பக்கத்துலேயே தான் ரூமு. சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியல. லேட்டாக வந்து லைனில் நின்று தான் வந்தோம். கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கியூ லைனாக நிற்கிது. இந்த போட்டில் தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டாங்க. போட்டிங் போனோன்ட்டு வீட்டில் ஒரே அடம் சண்டை. சரி, இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து காலையில் கிளம்பலான்னு பார்த்தோம். காலையிலே கிளம்ப வேண்டியது. சரி, போட்டிங் போயே ஆகணும். சரி, எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, போயிடலான்ட்டு வந்துட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தது. டைம் அதிகமாகிட்டே இருக்குது.
நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நேற்றுல முந்தா நேற்று வந்து இந்த பார்க்குக்கு ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் அங்கே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் இங்கே ஃபுல்லாக சுற்றி அரை மணி நேரம் பேசியிருப்பேன். எல்லாமே மியூட்டில் போயிடுச்சு. சரி திரும்பவும் வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் கேம்லாம் இருக்குது. ஒரு ட்ரெயின் இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த லேக் பார்க். இது இன்னொன்று இயற்கை பூங்கான்னு இருக்குது. அது வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மியூசிக் ஷோ நடந்தது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரண்ட்டில் அந்த வியூ நல்லா இருக்குன்னு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டாங்க பசங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். தண்ணி மேலெலாம் வந்து தெரிச்சிச்சு. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நேராக கீழே இறங்க வேண்டியது தான். இறங்கிட்டு ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் செக் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் கீ தான் கொடுக்கல. நான் 12 மணி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 12 மணிக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரூம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. போயிட்டு உடனே கீ கொடுத்துட்டு அப்படியே ரூமை ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்பிடலாம். கீழே போயிட்டு ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டல் சொன்னான். சரி அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்கும்னாங்க. அந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான்.